எஸ், we are back. நம்ம திரும்பி வந்துட்டோம். எங்கிருந்தியா திரும்பி வந்த அப்படின்னு கேட்கலாம். மனதருவியை முன்னாடி இருந்தே பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும். நம்ம ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி வீடியோஸ் போட ஆரம்பித்தோம், காணொலிகள் போட ஆரம்பித்தோம், தொடர்ச்சியாக போட்டுகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு 2.5 மாதம் 3 மாதத்தில் கொஞ்சம் இடைவெளி. நம்ம எப்பயுமே ஏன் அப்படிங்கிற கேள்வி இருந்து தொடங்குவோம். ஏன்பா இத்தனை நாள் வரல? சின்ன குழப்பம். என்ன குழப்பம்? யாருக்காக வருது, எதுக்காக வருது, அதாவது மனதருவி அப்படிங்கிறது யாருக்காக இயங்கணும், இல்லை எதுக்காக இயங்கணும் அப்படிங்கிறதுல சின்ன குழப்பம். நம்ம மனதருவி ஆரம்பிக்கும் போதே இதெல்லாம் நம்ம பேசியிருப்போம். நம்ம இதை ஏன் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பேசியிருப்போம். அப்போ நம்ம பேசும்போது அதிகாரம் படைத்தவர்கள், பணம் படைத்தவர்கள், மக்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம பேசியிருப்போம். அதிகாரம் படைத்தவர்கள் அப்படின்னா யாரும் நமக்கு தெரியும். அதாவது சமூக அதிகாரம் படைத்தவர்கள், அரசியல் அதிகாரம் படைத்தவர்கள், இவங்கெல்லாம் அதிகாரம் படைத்தவர்கள். இந்த பணம் படைத்தவர்கள், மக்கள் அப்படிங்கிற இந்த விஷயத்துல கொஞ்சம் குழப்பம் ஏற்பட்டுச்சு. பணம் படைத்தவர்கள்னா எவ்வளோ பணம் படைத்தவங்க, மக்கள்னா எந்த மக்கள் அப்படிங்கிற அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் குழப்பம் ஏற்பட்டுச்சு. அது எப்படி ஏற்பட்டுச்சு அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். அதெல்லாம் நான் சொல்றேன். அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஆர்வமான ஒரு விஷயம். அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்ப்போம். இந்த மாதிரியான குழப்பங்கள் ஏற்பட்டதுனால கடந்த ஒரு 2.5-3 மாதங்களா நம்ம நிறைய தேட வேண்டியிருந்தது, நிறைய படிக்க வேண்டியிருந்தது, நிறைய பேர்கிட்ட பேச வேண்டியிருந்தது, நிறைய விஷயங்களை கேட்க வேண்டியிருந்தது. இந்த 2.5-3 மாசத்துல நம்ம என்னென்னலாம் கேட்டோம், யார்கிட்டலாம் பேசணும் அப்படிங்கிற சில விஷயங்களை நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ இந்த பணம் படைத்தவர்கள், மக்கள், இது மாதிரியான விஷயங்கள நமக்கு ஒரு தெளிவான நிலைப்பாடு இருக்கு. அதே போல அன்னைக்கு நம்ம பேசும்போதே சொல்லியிருப்போம், இது மக்கள் மனதினுடைய வெளிப்பாடாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம். அப்போ எந்த மக்கள் அப்படின்னா உழைக்கும் மக்கள். இப்போ இந்த உழைக்கும் மக்கள்னா யாருப்பா அப்படின்னு கேட்டா, இந்த கேள்விக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விளக்கம் இருக்கும். மனதறிவில நம்மளோட விளக்கம் என்ன அப்படின்னா, அன்றாடம் உழைச்சாதான் என்னால ஒரு சாதாரணமான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு இருக்கவங்க தான் உழைக்கும் மக்கள். அப்போ இந்த உழைக்கும் மக்களுடைய குரலாக தான் மனதறிவி ஒழிக்க போகுது. அதாவது நான் தினமும் வேலைக்கு போகணும், நான் தினமும் உழைக்கணும், நான் தினமும் உழைச்சாதான் என்னால ஒரு சாதாரணமான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிற அந்த மக்களுடைய மனதின் வெளிப்பாடு தான் இந்த மனதருவி. நான் சொன்ன மாதிரி இந்த 2.5 மாசம் 3 மாசம் இது கொஞ்சம் ரொம்பவே சுவாரஸ்யமா தான் போனுச்சு. நிறைய கத்துக்க முடிஞ்சது, நிறைய பேர்கிட்ட பேச முடிஞ்சது. இதுல நம்ம என்னென்ன கத்துக்கிட்டோம், யார்கிட்டலாம் பேசணும், இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பின்னாடி பார்ப்போம். அதே போல நம்ம மக்கள் மனதினுடைய வெளிப்பாடு அப்படின்னு சொல்லிட்டோம். எந்த மாதிரியான விஷயங்களை பேசலாம் அப்படிங்கிறத கீழே சொல்லுங்க. இப்போ நம்ம தொடர்ச்சியா இந்த உரையாடல்களை நிகழ்த்தலாம். நன்றி.